ஹதீஸ்கள்லேருந்து நம்ம படிக்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, தஜ்ஜால் வரக்கூடிய நேரத்தில் நம்ம அருகாமையில் வந்திருக்கோம்னு புரிய வருது. ஏன்னா இதோட சிஸ்டம் நம்ம எல்லா மக்களுக்கும் லிமிட்டை மாற்ற வருது. இது கொஞ்சம் கொஞ்சம் சிஸ்டத்தை மக்களில் உள்ள இருக்கிற மக்கள் எல்லாம் தன் பக்கம் இழுக்குது இந்த தஜ்ஜாலோட சிஸ்டம். இந்த சிஸ்டம் கொஞ்சம் நேரத்தில் நிற்கும், ஆனால் இது ஒரேடியாக நின்று போகாது. ஏன்னா மக்களை தன் பக்கமாக இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது ஹதீஸ்களில் சொல்லியிருக்குது, இந்த நேரம் ஒரு வரக்கூடிய நேரம் இருக்குது, அது வந்து தஜ்ஜாலோடைய சிஸ்டத்துக்கான நேரம்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் வரக்கூடிய நேரம் இது. இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த ஹதீஸ் எப்படி தஜ்ஜால் வரக்கூடிய நேரம் இருக்கோ அதே மாதிரி தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து நம்ம மாட்டிக்கிட்டு தப்பிக்க கூட சொல்லக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லுதுன்னா, இந்த தஜ்ஜாலுடைய சிஸ்டம் வரும்போது தனி நபரா ஒருத்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய நேரம் வரைக்கும் நீங்க வந்து இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்களை எதிர்த்து நிற்க கூடாது. நீங்க புரிஞ்சிருப்பீங்க இது எவ்வளவு பெரிய ஃபித்னா ஆக போகுது. தஜ்ஜாலுடைய பெரிய ஃபித்னா. அல்லாஹ்வுடைய ரசூல் இதை பத்தி எப்படி தப்பிக்கணும் இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, தஜ்ஜால் வரக்கூடிய நேரத்தில் நீங்க தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நீங்க மலை மவுண்டன்ல இருக்கிற இடத்துக்கு நீங்க போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா சூரா அல் காஃப்ல இருக்கிற 10 ஆயத்துக்கள் முன்னாடியும் பின்னாடி இருக்கிற 10 ஆயத்துக்கள் நீங்க படிக்கணும். அதுவும் இல்லாமல் சூரா அல் காஃப் அதனுடைய மீனிங் படி நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா தப்பிக்கிறதுக்கான அனைத்து வழி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமா தான் நம்ம தஜ்ஜால் வழியிலிருந்து தஜ்ஜால் சிஸ்டத்திலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். இந்த சூரா அல் காஃப்ல முன்னாடி இருக்கிற 10 ஆயத்தும் என்ன சொல்லுதுன்னா, ஈமான் உள்ளவங்களுக்கு வந்து பாதுகாக்க முடியும். இந்த 10 ஆயத்துல முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தஜ்ஜாலுடைய சிஸ்டம் வரும்போது அதுக்கு நீங்க பொறுமையா இருக்கணும், அதுக்கு வந்து தனிநபரா எதிர்த்தக்கூடாது. இது வந்து அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போன ஒரு முன்னறிவிப்பு. இன்னொரு ஆயத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, சூரை குகைவாசிகள் பற்றி வருது. அந்த குகைவாசிகள் இருந்த காலத்தில் எல்லாரும் காஃபிர் ஆயிட்டாங்க. இவங்க ஈமானை காப்பாற்றுறதுக்காக அந்த குகை மலை மவுண்டனில் போய் இருந்தாங்க. இப்போ இருந்த முஸ்லீம்கள் என்ன நம்பினாங்கன்னா, தஜ்ஜால் இந்த காஃபிருங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த குகைவாசியில் அவங்க ஈமானை காப்பாற்றுறதுக்கு மலை மேலே போய் அவங்கள தஞ்சம் அடைஞ்சாங்க. இந்த மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஜ்ஜால் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஈமானை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் மலைமேட்டு பகுதிக்கு நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க. அது எந்த மாதிரி இடம்னா, இதனுடைய ரேடியேஷன் இதோட தஜ்ஜாலுடைய சிஸ்டத்திலிருந்து நீங்கள் தூரமாக இருக்கக்கூடியது அந்த மலை பகுதி தான். ஏன்னா அந்த ரேடியேஷனும் தஜ்ஜாலுடைய சிஸ்டமும் உங்களுக்கு வராது. ஏன்னா டெக்னாலஜி என்ன பண்ணும், சிட்டியில் இருக்கிற இடங்களில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் தன்னை அடிமையாக மாற்றிடும் அந்த தஜ்ஜாலுடைய சிஸ்டம். இந்த மலை வந்து என்ன செய்யும்னா, இந்த ரேடியேஷன் இந்த சிஸ்டம்ல இருந்தெல்லாம் தூரமாக இருக்கும். இது எப்படி சர்வைவ் பண்ண முடியும்னா, நம்ம அந்த மலைப்பகுதிக்கு போனோம்னா நம்ம வளர்க்குற கால்நடைகள், நம்ம நடக்கிற ஆடு மாடு கோழிகள், நம்ம கையால் விளைவிக்கிற செடி கத்திரிக்காய் தயாரிக்க முடியும். ஏன்னா உணவு தட்டுப்பாடு அதிகமாக ஏற்படும் தஜ்ஜால் வரக்கூடிய நேரத்தில். இயற்கையான சூழலில் அந்த இயற்கையான தண்ணி குடிக்க முடியும், இயற்கையான விஷயங்கள் இருக்க முடியும். இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னா, இந்த மலைமேட்டு பகுதியில் தான் இது கிடைக்கும். அன்றைக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய அறிவிப்பு சொல்லிட்டு போயிருக்காங்க. உங்களை என்ன தான் இந்த தஜ்ஜாலுடைய சிஸ்டத்தில் அடிமையாக பண்ண நினைச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி மேட்டு பகுதியில் போகும்போது உங்களுடைய ஈமானை பாதுகாக்க முடியும். உங்களுக்கு நிர்பந்தமான இந்த சிஸ்டத்தில் உங்களை அடாப்ட் பண்ணவும் வைக்க முடியாது. இந்த சிஸ்டம் உங்களை பிளாக்மெயிலும் செய்ய முடியாது. ஏன்னா மலைமேட்டு பகுதியில் போனால் உங்களுக்கு எந்த சிஸ்டமும் உங்களுக்கு லாகு ஆகாது. அதனால எது சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பேங்க்லேயோ சேவிங்லேயோ பெரிய பெரிய வீடுகள்லையோ பெரிய பெரிய வண்டிகள்லையோ பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நீங்கள் நல்ல ஒரு மலைமேட்டு பகுதியான விவசாய நிலங்கள் வாங்கி வைங்க. ஏன்னா உணவு பஞ்சம் பயங்கரமாக வரும். அந்த நேரத்தில் இந்த விவசாய நிலங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்களோட சர்வை பண்ண முடியும். இந்த வாங்குற பூமி என்ன ஆகும்னா, உங்களுக்கு சர்வை பண்ணுறதுக்கும் எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பிள்ளைகளும் வரக்கூடிய உறவினர்களையும் நீங்கள் எல்லாரையும் பாதுகாக்க முடியும். ஏன்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னா பயங்கரமான குழப்பமாக இருக்கும். உங்களால் எவ்வளோ முடியுதோ இந்த மாதிரி இயற்கை சூழலுக்கும் நீங்கள் இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கும் தன்னை ஆயத்தப்படுத்திக்கணும், தன்னை அதுக்குண்டான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுக்கு இப்போவே நீங்கள் முயற்சி செய்தால் தான் இந்த விஷயங்கள் செய்ய முடியும். அப்போது நீங்கள் இந்த மாதிரி அடாப்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு உணவும் கிடைக்கும் இந்த பூமியிலேருந்து, அதே மாதிரி உங்களை பாதுகாக்கவும் முடியும். இது தஜ்ஜாலுடைய ஃபித்னால இருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி. இது என்ன சொல்ல வராங்க, நம்மளுடைய வரக்கூடிய சமுதாயம் வரக்கூடிய பிள்ளைகள் இவங்களுக்கெல்லாம் ஈமானில் பாதுகாக்கணும்னா நீங்கள் இப்போவே இந்த மாதிரி முன்னறிப்பு பண்ணாதான், முன் விஷயமாக எடுத்து நீங்கள் பாதுகாப்புக்கு போனாதான் இந்த விஷயம் அவங்களுடைய ஈமானையும் பாதுகாக்க முடியும், அவங்களும் நேர் வழியில் வைக்க முடியும். இல்லைன்னா அவங்களும் தஜ்ஜாலுடைய சிஸ்டத்தில் அடாப்ட் ஆயிடுவாங்க. இதுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த குர்ஆன் விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்புன்னு சொல்லணும். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை. இதுக்கு நீங்கள் பயந்துடக்கூடாது, நீங்கள் பலமாக இருக்கணும், ஈமானை விட்டுடக்கூடாதுன்னு நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம உறவினர்களுக்கும் நம்ம சொல்ல முடியணும். அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது என்ன ஆகும்னா, யார் இந்த சோதனையில் பொறுத்து நிற்கிறாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான எல்லா வழியும் எளிதாக்கி தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தஜ்ஜால் வரக்கூடிய காலத்தில் தன்னுடைய ஈமானை பாதுகாக்கிறதுக்கு அவன் யார் ஒருத்தர் பலமாக தன்னுடைய ஈமானை பற்றி பிடிப்பானோ அவனை வந்து தஜ்ஜால் ஒன்றுமே செய்ய முடியாது. யார் பயந்து ஐயோ தஜ்ஜால் வந்துட்டானேன்னு அவன் பயந்து கோழைத்தனமான முடிவு எடுத்து தஜ்ஜால் பக்கம் அந்த சிஸ்டத்துக்கு ஒபே பண்ணிட்டானா அவன் கண்டிப்பாக ஈமானை விட்டும் போவான், நரகம் அவனுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ஈமானை விட்டுட்டானா அவன் தஜ்ஜாலுடைய சிஸ்டமில் அடாப்ட் ஆகிடுவான். அந்த அடாப்ட் ஆகிட்டானா கண்டிப்பாக அவன் காஃபிர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்காது. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், எல்லா மக்களும் என்ன ஆயிட்டாங்கன்னா மாடர்ன் ஆயிட்டாங்க, எல்லாமே இன்ஃபர்மேஷன்ல ஆயிட்டாங்க, எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தஜ்ஜாலுடைய சிஸ்டங்கள் நிறைய வெளியே வருது. அதனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஈமான் மாறுது, எல்லாம் விபச்சாரம் வட்டி அனைத்து ஆசாபாசங்களுக்கு மனிதன் அடிமைப்பட்டு என்ன ஆகுதுன்னா தஜ்ஜாலுடைய சிஸ்டம்ல அடாப்ட் ஆயிடுறான். சோஷியல் மீடியாவில் என்ன ஆயிடுறாங்கன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க, ஏதோ விட்ட மனக்குழப்பம் ஆயிடுறாங்க. இதனால அவங்களுக்கு ஈமான் வந்து அவங்களை விட்டு போற நிலைமை ஆயிடுது.
அந்த நேரத்தில் நம்ம மலைப்பகுதியான இந்த மாதிரி மேட்டுப்பகுதியில் இருக்கும்போது நம்மளுடைய ஈமான பாதுகாக்க முடியும். அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வைக்கணும், மறுமை மீது உறுதியான நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான், அல்லாஹ் நம்மளை எல்லா விஷயத்திலும் கை கூடி நிற்பான்னு சொல்லி நினைக்கும் போது தான் நம்மளுடைய ஈமான் பாதுகாக்கும், நம்மளும் சர்வை பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளும் ஷைத்தானுடைய அடிமைகளாக மாறி பயந்து நம்மளுடைய ஈமானை விட்டுடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிமில் ஒரு ஹதீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தஜ்ஜால் வரும்போது அவன் நெத்தியில் காஃப் ஃபே ரேன்னு எழுதியிருக்கும். எல்லா மக்களும் அதை படிக்க முடியும், மூமின்கள் எல்லாம் அவங்கள கண்டிப்பாக அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. சஹீஹ் முஸ்லிம் சஹீஹ் புகாரியில் என்ன வருதுன்னா, தஜ்ஜால் ஒத்த கண்ணனாக இருப்பான், அல்லாஹ் ஒத்த கண்ணன் கிடையாது, இவன் தஜ்ஜால் ஒத்த கண்ணனாக இருப்பான். ஏன்னா தஜ்ஜால் தன்னை அல்லான்னு சொல்லுவான். அவன் என்ன சொல்வானா, சொர்க்கம் நரகம்னு சொல்லி காட்டுவான். அவனுடைய சொர்க்கம் எது காட்டானோ அது நரகம், அவன் எது நரகம் காட்டானோ அது சொர்க்கம். இன்றைக்கி இந்த தஜ்ஜாலுடைய ஒத்த கண்ணு விஷயம் என்னன்னா, அவன் ஒத்த கண்ணு ஒரு மண்ண கண்ணில் தான் அவன் பார்ப்பான். அவனுக்கு நல்ல கண் இருக்காது, அவன் குருடு, நல்லது கெட்டது என்ன அனலைஸ் பண்ண முடியாது தான் ஒத்த கண்ணுன்னு சொல்லுவாங்க. அவன் இந்த உலகத்தை தான் பார்ப்பானே தவிர மறுமையை பார்க்க மாட்டான். அதுவும் கூட ஒத்த கண்ணுன்னு சொல்லுவாங்க. அது அல்லாஹ் நாளைக்கு மறுமை இருக்குன்னு சொல்லி நம்ம நம்பினோம்னா நமக்கு ஈமான் நிலைச்சு நிற்க முடியும். தஜ்ஜால் இந்த மாதிரி சிஸ்டத்தை காட்டுவான்னா, இது கண்ணுக்கு முன்னாடி தெரியும் போது இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காது. எப்படி எல்லாம் ஹோலோகிராமில் ஒரு மீன் வருது, ஒரு மனுஷன் நிற்கிறான், பேசுகிறான், இந்த மாதிரி காட்டுறானோ அந்த மாதிரி தஜ்ஜால் ஹோலோகிராம் மாதிரி தான் காட்டுவானே தவிர உண்மையில் அந்த பொருள் இருக்காது. தஜ்ஜாலுடைய சொர்க்கம் நரகம்னு சொன்னால் எதுன்னா தெரியுமா? தஜ்ஜால் உலகத்திலுடைய சொர்க்கம் காட்டுறது என்னென்னா இந்த வட்டி விபச்சாரம் மாதிரி, ஆனால் மறுமை நாளில் அது நரகம். ஆனால் தஜ்ஜால் எது ஈமான் பண்ணுறது, தொழுகிறது, அல்லாவுக்காக நேர்ச்சை பண்ணுறது, விஷயங்கள் செய்யும்போது அந்த விஷயங்களை செய்ய முடியாமல் காட்டுறது, அதுதான் நரகம் மாதிரி காட்டுவான் தஜ்ஜால். அவன் காட்டுற இந்த பேங்கிங் சிஸ்டம், வட்டி சிஸ்டம், இந்த எல்லாமே என்ன பண்ணுன்னா இங்கே காட்டுறதுக்கு நமக்கு சொர்க்கம் மாதிரி கிடைக்கும். ஏன்னா அது மறுமை நல்ல நரகம். இங்கே இபாதத் பண்ணுறது, நேர்ச்சை பண்ணுறது, அல்லாவுக்காக நிற்கிறது, ஈமானில் உறுதியாக நிற்கிறது, வட்டி வாங்காமல் இருக்கிறது, அனைத்து விஷயம் கஷ்டம் மாதிரி காட்டுவான். அதுதான் இவன் தஜ்ஜால் காட்டுற நரகம். எதுக்கு நம்ம கஷ்டமாக படுமோ அது இபாதத் செய்கிறதும், குர்பானி கொடுக்கறதும், பொறுமையாக இருக்கிறதும் கஷ்டமாக காட்டுவான். அதுக்காக இந்த பாவத்தை விட்டுட்டு எல்லாம் இந்த மாதிரி ஹராமான செயல்களை விட்டுட்டு நம்ம தனிமையாக நிற்கிறது எல்லாம் மறுமைக்கான வெற்றி. இது தஜ்ஜால் என்ன செய்வான்னா, தன்னை கடவுள்னு காட்டுவான். உண்மையான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு கடவுளும் தன்னை கடவுள்னு காட்ட மாட்டாங்க. தஜ்ஜால் தன்னை கடவுள்னு சொல்லுவான். என்ன பாருங்க, எந்த பலமை பாருங்க, என்னுடைய வலிமையை பாருங்கன்னு சொல்லுவான் தஜ்ஜால். ஏன்னா இறைவன் யாருன்னா அல்லாஹ் தான். அவன் வானத்தில் இருக்கிறான், அவன் ஹர்ஷில் இருக்கிறான், அவன் தான் அல்லாஹ். அவன் தான் வானம் பூமி உலகம் அண்ட சராசரம் அவன் தான் ரெடி பண்ணியிருக்கான், அவன் அல்லாஹ். தஜ்ஜால் இப்படிப்பட்டவனாக இருப்பான். எல்லா முஸ்லீம் மக்களும் அவனை நல்லா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவன் தஜ்ஜால்னு அவனை சொல்லிப்பான், ஒத்த கண்ணு தெரியும், காஃபேரேன்னு அவனுக்கு நல்லா கண்டுபிடிக்க முடியும். நம்ம இந்த விஷயம், இந்த ஹதீஸ்களை கற்றுக்கிட்டது நம்ம மக்களுக்கு, நம்ம பசங்களுக்கு, நம்ம உறவினர்களுக்கு சொன்னால் நம்ம போயிட்டோன்னா கூட அவங்க பின்னாடி வரும்போது, தஜ்ஜால வரும்போது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதனால நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை பசங்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லி வைக்கணும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நீங்கள் மக்கா மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போயிடணும். ஏன்னா மக்கா மதீனாவுக்கு நடுவில் தஜ்ஜால் வரவே முடியாது. ஏன்னா அங்கே மலாய்க்குங்க தஜ்ஜால் வந்தால் அவனை விரட்டுவாங்க. தஜ்ஜாலுடைய சிஸ்டத்துலேருந்து, தஜ்ஜாலுடைய விஷயத்துலேருந்து பாதுகாப்பாங்க மக்கா மதீனாவுக்கு நடுவில். ஹதீஸ்களில் எப்படி வருதுன்னா, நீங்கள் 4 விஷயத்தில் கண்டிப்பாக பாதுகாப்பு கேட்கணும். ஒன்று கபருடைய அதாப்பிலிருந்து, மறுமையில் இருக்கும் நரகத்தை தீயிலிருந்து நல்லா என்னை பாதுகாப்புன்னு சொல்லி கேட்கணும். ஒரு 3வதுல இருக்குது ஜிந்தகி, வாழ்க்கையும் மரணத்துக்கும் நடுவில் இருக்கிற குழப்பத்திலிருந்து அல்லாஹ் என்னுடைய பாதுகாப்பு கூடிய அல்லான்னு கேட்கணும். 4வது நம்பரில் இது வருதுன்னா, தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்தும் ஃபித்னாக்கள் இருந்தும் அல்லாஹ் என்னை பாதுகாத்துரு அல்லான்னு சொல்லி நம்ம துவா கேட்கணும். உலகத்தில் வாழ்றது இதுலேருந்து தப்பிக்கிறது இல்லை, தஜ்ஜாலுடைய ஃபித்னால இருந்தும் நம்ம தப்பிச்சுட்டு வரணும். ஏன்னா நம்ம தஜ்ஜாலுடைய சிஸ்டத்துலையும் அடாப்ட் ஆகாமல் இருக்க நம்மளுக்கு அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு பாதுகாப்பு கேட்கணும். இன்னைக்கு உலகம் முழுக்க வட்டியும் விபச்சாரமும் மதுவும் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம பாதுகாப்பு கேட்கணும். இப்போ காலகட்டத்தில் இமாம் மஹதி வருவாங்க. அந்த இமாம் மஹதி வரும்போது அவங்க கூட நம்ம ஒன்றா சேர்ந்து இருக்கணும். அவங்க கூட நேர்வழிக்காக அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும். உலகத்துடைய பற்று இல்லாமல் ஆக்கிரத்துடைய பற்றில் இருக்கணும் நம்ம எல்லாருமே. இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, இமாம் மஹதி வர்றதுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றதுக்கும் பொறுமையாக எதிர்காத்து பார்த்து துவா பண்ணிக்கிட்டு இருக்கணும். மூமினுடைய விஷயம், முக்கியமான விஷயம்னா, அவன் கவலைப்படக்கூடாது, அவன் பயந்துடக்கூடாது, மனம் திறந்துடக்கூடாது, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும், நம்ம துவா செய்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம அமைதியாக கை கட்டியும் உட்காந்துடக்கூடாது. அதற்குண்டான விஷயங்கள், அல்லாவின் பக்கம் தேடுதல், இதன் பக்கம் ஞானத்தை தேடுறது, இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது முக்கியமாக சொல்கிறதுக்கு என்னென்னா, இப்போடைய சூழ்நிலையில் பார்த்தோம்னா தஜ்ஜால் வரக்கூடியது இருக்குது. இதனால் நம்ம உறவினர்களுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம வரக்கூடிய சந்ததியினருக்கு இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் நம்ம சொல்லி வைக்கணும். இப்போ முக்கியமான நேரம் இது. ஏன்னா தஜ்ஜால் ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்துவான். இதுக்கு இந்த நேரத்தில் இமாம் மஹதி வருவாங்க. இமாம் மஹதி வரும்போது நம்ம சந்ததியினர் இருக்கலாம். அவங்க இருந்தாங்கன்னா இமாம் மஹதி கூட பைத் பண்ணி அவங்க கூட சேர்ந்து இந்த தீனை பாதுகாக்க நம்ம எல்லாரும் சேரணும், ஒன்றா சேரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, தஜ்ஜாலுடைய ஃபித்னா எந்த மாதிரினா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறமா பெரிய ஃபித்னா எதுன்னு கேட்டிங்கன்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னா தான்.
இது பெரிய ஃபித்னாவா இருக்கும், பெரிய குழப்பமா இருக்கும். இப்போ இந்த விஷயத்திலிருந்து என்ன புரிய வருதுன்னா, இந்த தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து நம்ம எவ்வளவு அளவு நம்ம ரெடியாகி நிற்கணும், எவ்வளவு விஷயங்கள் நம்ம மைனூட்டா பார்க்க வேண்டியதா இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் வழி பிறண்டோம்னா இந்த தஜ்ஜாலுடைய சிஸ்டத்துல போய் நம்ம நரகத்துக்கு போறதுக்கான சுச்சுவேஷன் வந்துடும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்றதுக்கு எதுன்னா, இது நம்ம தப்பிக்கிறதுக்காக ஒரு மலையிலயோ இங்கேயோ போறது இல்லை. அல்லாவின் மீது உறுதியா நம்பிக்கை வைக்கணும். மலையில போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஈமான பாதுகாக்கணும். தஜ்ஜாலுடைய சிஸ்டத்துல மெயினான விஷயம் என்னன்னா, அவன் சிஸ்டம் இல்லாம அந்த டிவி, அந்த மீடியா, அந்த ஃபோனு, இந்த விஷயங்கள் இல்லாம நம்ம இருக்க முடியாத அளவுக்கு அவன் பண்ணுவான். இதுதான் பெரிய குழப்பம். இது அவன் செய்யறதுக்கு நம்ம எல்லா பிளானும் செய்வான் நம்ம பின்னாடியே. மாதிரி எதிர்த்து நிற்கிறது கஷ்டமா தெரியும். ஆனால் அந்த எதிர்த்து நிற்கிறது தான் அவங்கள பாதுகாக்கும். இந்த சிஸ்டம் எல்லாம் வேண்டாம், நம்ம அல்லாவுடைய சிஸ்டத்தில் இருக்கணும்னு நம்ம நிற்கும் போது அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி முன்னறிப்பு விஷயங்கள்ல முழுமையாக முதல்லயே தெரிஞ்சுக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா அவங்களுடைய ஈமானும் பாதுகாக்க முடியும், அவங்க சந்ததியினரும் பார்க்க முடியும். நாளைக்கு சொர்க்கம் போகிறதுக்கு அனைத்து வழியும் எளிதாக இருக்கும். அதனால முன்னறிப்பாக நம்ம இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும். எல்லாருமே இந்த உலகத்தை பற்றே தான் இருப்பாங்க. இந்த யார் உலகத்தோடைய பற்று இருப்பாங்களோ அவங்க எல்லாம் தஜ்ஜாலுடைய ஃபித்னால மாட்டிக்கிட்டு கண்டிப்பாக அவங்க ஈமானை விட்டு அழிஞ்சு போவாங்க. யார் அல்லாவின் மீது ஈமான் கொண்டு அல்லாவுக்காக உறுதியாக நிற்பாங்களோ அந்த மக்கள் தான் தஜ்ஜாலுடைய ஃபித்னால இருந்தும் யார் இருப்பாங்களோ அவங்க தான் நாளைக்கு உயிர் வாழ்வாங்க. அல்லா பாதுகாப்பானோ, நம்ம யார் அல்லா மீது உறுதியாக பற்று வச்சு நம்பிக்கையா அல்லாவின் மீது வச்சிருப்போமோ அவங்க தான் அல்லா பாதுகாப்பான். அல்லா கிட்ட மாதிரி இந்த மாதிரி துவா கேட்போம், யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபித்னாக்கள் இருந்தும் இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்தும் எல்லாம் நீ எங்களை பாதுகாத்துரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட முஸ்லீம்களையும் மூமின்களையும் நீ பாதுகாத்துரு அல்லான்னு சொல்லி நம்ம எல்லாரும் துவா கேட்போம். மாதிரி எல்லாரும் இந்த ஃபித்னாலேருந்து அல்லா பாதுகாக்கட்டும். நம்ம எல்லாரும் அல்லா கிட்ட துவா செய்வோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.